மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என முடிவெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிடவில்லை எனவும் திமுக கூட்டணியில் சார்ந்து போட்டியிடவில்லை எனவும் வெளியிலிருந்து அந்த கூட்டணியை ஆதரிப்பதாகவும் தெரிவிப்பதை அடுத்து இன்று காலை அவர் சமூக வலைதள பதிவு ஒன்றை மேற்கோள் காட்டியிருந்தார். அதில் கமலஹாசன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது தியாகம் அல்ல, அது கடமை என்கின்ற வகையிலும் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிற வகையிலும் அந்த சமூக வலைதள பதிவு இருந்தது. ஆனால் இன்று மதியம் மற்றொரு அறிக்கை ஒன்றையும் திருமாவளவன் வெளியிட்டிருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். வெல்வோம் ஒன்றாக எனும் திமுகவினுடைய முழக்கம் முழுமையுற வேண்டும் என்றால் மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இந்த வேண்டுகோளை விடுப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது எனவும் அடுத்து எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது எனவும் குறிப்பிட்ட திருமாவளவன் இதுவும் மிக இலகுவாக விரைவாக நடந்தேறும் என நம்புவதாக தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடாமல் கூட்டணியை ஆதரிக்கும் நிலை எடுத்திருப்பதே ஏற்புடையதாக இல்லை என திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். அக்கட்சியின் தலைவர் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் தமிழ் சமூகத்தின் நன்மதிப்பை பெற்ற ஒரு மகத்தான திரைக்கலைஞர் எனவும் 4% அளவான வாக்கு வங்கியை கொண்ட ஒரு அரசியல் தலைவர் எனவும் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் நம்மோடு மனமுவந்து களத்தில் நிற்பது நமது கூட்டணிக்கு நல்ல பலன் தரும் எனவும் திருமாவளவன் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது நடைபெறிய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு இடப்பகிர்வு அளிப்பதில் ஏற்பட்டுள்ள நெருடல் அக்கட்சி தேர்தலில் போட்டியிடுவதில்லை என முடிவெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் திருமாவளவன் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே வேளையில் மதச்சார்பற்ற கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்றும் அறிவித்துள்ளது. இது அக்கட்சி மற்றும் அக்கட்சி தலைவரின் நாகரிகமான அணுகுமுறை எனும் நாம் பெருமிதப்பட்டாலும் நம் கூட்டணியின் நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்குமோ என்ற அச்சம் மேலிடுகிறது எனவும் திருமாவளவன் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிடாத என முடிவெடுப்பது அவரது பெருந்தன்மையாக இருக்கட்டும், மதவெறி எதிர்ப்பில் உறுதியாக நிற்கும் கருத்தியல் வலிமையும் 4% அளவில் உறுதிப்படுத்தப்பட்ட வாக்கு வங்கி வலிமையும் தமிழ் சமூகத்தில் பெரும் செல்வாக்கு என்னும் உயரிய நன்மதிப்பும் வலிமையும் கொண்ட அண்ணன் கமலஹாசன் அவர்களை அவ்வாறு விட்டுவிட மாட்டோம் என அவரை அரவணைத்துக் கொள்ள வேண்டியது தங்களின் உரிய மாண்பாக அமையட்டும் என முதலமைச்சருக்கு அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். தொகுதிகளின் எண்ணிக்கை எதுவானாலும் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள டார்ச் சின்னத்தில் போட்டியிட அனுமதித்து கூட்டணியின் மீதான நன்மதிப்பையும் தங்களின் மீதான பெருமதிப்பையும் மென்மேலும் உயர்த்திட வேண்டும் எனவும் திருமாவளவன் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.